Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம tutorial classes-ல அடுத்த class பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம Zardosi work start பண்ண போறோம். So Zardosi வெச்சு பண்ணும்போது Zardosina first என்னங்கறதை explain பண்ணிடுறேன். இது வந்து ஒரு metal spring மாதிரி இருக்கும். நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. மெயினான ரெண்டு வெரைட்டி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நான். ஒன்னு வந்து தின்னா இருக்கும். இதுல இருக்கிறது எல்லாமே தின்னா இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். திக்னஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கொஞ்சம் திக்கா இருக்கும். இது எல்லாம் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். பட் எல்லாமே வந்து மெட்டல் ஸ்ப்ரிங் தான். இது எல்லாத்துக்கும் பொதுவான பேரு தான் ஜர்தோசிங்கிறது. இந்த தின்னா இருக்கிறதுக்கு பேர் வந்து சாதின்னு சொல்லுவாங்க. அண்ட் திக்கா இருக்கிறதுக்கு பேர் வந்து நக்ஷின்னு சொல்லுவாங்க. அந்த நக்ஷிலே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து இந்த மாதிரி லைனா இருக்கும். அதாவது அதுக்குள்ளேயே ஒரு மாதிரி லைனா இருக்கும். இது வந்து கட்டிங் நக்ஷின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளைன் நக்ஷின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி இருக்கும். பிளைன் நக்ஷின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கிளிட்டர் ஆகும். இது போக இன்னும் ஒரு வெரைட்டி இருக்கு. இதே திக்னஸ்ல இன்னும் ஒரு வெரைட்டி. இதுக்கு பேரு கோரான்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். மத்த இந்த நக்ஷி, இந்த பிளைன் நக்ஷி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். இந்த கட்டிங் நக்ஷி கூட கொஞ்சம் ஹெவியா இருக்கும். பட் இதை விட இந்த கோராங்கிறது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இந்த கோரால நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுல வந்து அவ்வளவான கலர்ஸ் பார்த்தது இல்லை. கட்டிங் நக்ஷில நான் அவ்வளவா கலர்ஸ் பார்த்தது இல்லை. இந்த பிளைன் நக்ஷில கூட கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. நல்ல டார்க் கலர்ஸ்லாம் நிறைய வரும். இதுல அந்த கோடாலே அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. நிறைய லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அண்ட் பிங்க்லேயே ராணி பிங்க், பேபி பிங்க் அண்ட் நிறைய இந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசிஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஜர்தோசிஸ். இதெல்லாமே வந்து சாதின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அதாவது தனியா நீங்க பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். பட் மொத்தமா பிளவுஸ்ல ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவி ஆகும். ஜர்தோசி ஒர்க்னாலே கொஞ்சம் வந்து டைம் எடுக்கிற ஒர்க். ஏன்னா இந்த மெட்டீரியலும் வந்து காஸ்ட்லி. அட் த சேம் டைம் இதை ஹேண்டில் பண்ற விதம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணணும். இது எப்படி இருக்கும்ன்றதை நான் காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் இது மாதிரி லாங்கா லைன்ஸ் மாதிரி இருக்கும். இதை எடுக்கும் போதே வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா இப்படி ஒரு பைப் மாதிரி நடுவில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இதை இப்படி லேசா இப்படி இழுத்தீங்க அப்படின்னா வந்து இது மாதிரி ஃபுல்லா இதாயிடும். அதோட அந்த ஸ்ப்ரிங் வந்து போயிடும். அண்ட் இதை திரும்ப வந்து அதோட பழைய பொசிஷனுக்கு நம்மளால கொண்டு போகவே முடியாது. ஸோ எப்பவுமே வந்து ஜர்தோசி ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா ஹேண்டில் பண்ணணும். இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து வேஸ்ட் தான். அது ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம. அண்ட் ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஃப்ளவர் செய்யலாம் ஜர்தோசி வச்சு. அண்ட் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீடில் எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து நான் கிட்டு கொடுத்துருப்பேன். அந்த கிட்டில் வந்து ரொம்ப மெலிசான ஒரு நீடில் இருக்கும். அந்த நீடில் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்பர் 10 இல்லைன்னா நம்பர் 12. அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சைஸ் வாங்கிக்கலாம். நம்பர் 12ங்கிறது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். 10 வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். பட் திக்னஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். இது நீங்கள் அன்னைக்கே சொன்ன இல்லையா, சம்கியில் வந்து நீடில் விட்டு பாருங்க. அப்படின்னா தான் தெரியும் அது கரெக்டான நீடில் லைன்ட்டு. அதே மாதிரி தான் இதுவும். ஜர்தோசி கொஞ்சம் போல நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா வந்து ஜர்தோசி கொஞ்சம் போல கையில கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜர்தோசினா சின்னது சாதியிலே கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது நக்ஷிக்கும் நமக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு நீங்க வாங்கியிருக்கிற நீடுல வந்து இதுக்குள்ள விட்டு பாருங்க. இது உள்ள விட்டு இது வந்து இது வழியா பாஸ் ஆகி வருதான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது வழியா கம்ப்ளீட்டா வரணும். இப்படி வருது அப்படின்னா வந்து நம்ம நீடில் வந்து கரெக்டான நீடில் அர்த்தம். ஏன்னா ஒரு சில இடத்துல நம்பர்ஸோட நீடில் சேல் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல நம்பர்ஸ் இருக்காது. ஸோ நம்பரோட இருந்துச்சுன்னா நம்பர் 10 இல்லைன்னா 12 கேட்டு வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நீடில் வந்து நம்ம நார்மல் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸ்விங் த்ரெட், அந்த த்ரெட்டை கொடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா இருக்கும் இந்த ஹோல். கொஞ்சம் கொடுக்குற கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா த்ரெட்டர் வச்சு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு த்ரெட் எடுத்து விட்டுட்டு இப்போ இவ்வளோ தூரம் விட்டுட்டு இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் இங்கே இருக்கு. இந்த த்ரெட் இன்னும் ஜாஸ்தி விட்டு இதோட எண்டை கட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு எண்டில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம த்ரெட் வந்து சிங்கிளாக எடுத்துருக்கோம். சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். டபுளாக எடுக்கணும் அப்படின்னா வந்து இது ரெண்டு எண்டையும் சேர்த்து நாட் போடணும். நம்ம இப்போ அப்படி பண்ணலை, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜர்தோசி வந்து கட் பண்ணணும். ஜர்தோசி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஒரு திக்கான ஸ்ப்ரிங். இது ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் இது நீங்கள் ஸ்ப்ரிங்னா இப்படி இழுத்தா தான் ஸ்ப்ரிங் ஆகும். இல்லைன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஆசச் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணினா வந்து ஷேப்ஸ் கிடைக்காது நமக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஓப்பன் எட்ஜஸையும் பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டு எண்டையும் பிடிச்சிட்டு இந்த ஃபோல்டட் எண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி, ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ரெச் ஆனது உங்களுக்கு கண்ணில் பார்க்குறதுக்கு தெரியணும். அது அந்த லைனாக தெரியும். இப்போ நான் ஸ்ட்ரெச் ஆனதையும் காட்டுறேன், ஸ்ட்ரெச் ஆகாததையும் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவாக.
அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒன்று போல் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப ஸ்லோவாக பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. டக்குன்னு பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுருவோம். அதாவது அதோட ஆக்சுவல் சைஸ் நம்ம எடுத்த சைஸை விட டபுள் ஆகணும் அந்த ஜர்தோசி. அப்படின்னா வந்து கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஸ்ட்ரெச் பண்ணாதது, இது வந்து ஸ்ட்ரெச் பண்ணுது. ரெண்டையும் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ட்ரெச் பண்ணது, இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ட்ரெச் பண்ணாதது. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணதை வச்சு ஒர்க் பண்ணதான் வந்து நமக்கு ஷேப்ஸ் கிளியராக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணதை வச்சு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குட்டி ஃப்ளவர் பண்ண போகிறோம். சரியா? இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர். இது பண்ணுறதுக்கு எப்பயும் போல் சென்டரில் வந்து ஒரு சம்கி அண்ட் பீட் போட்டோம்ல, அதே மாதிரி ஒரே ஒரு சம்கியும் ஒரு பீடும் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவரோட சென்டரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சம்கி, ஒரே ஒரு சுகர் பீடு, ரெண்டே ஒன்றா எடுத்து பீடை விட்டுட்டு சம்கி ஹோல் உள்ள மட்டும் நீடில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் ஒரு பெட்டல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து த்ரெட் வெளியே எடுத்துக்கணும். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு குட்டி பெட்டல் வைக்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ தேவைன்றதை நம்ம பார்த்து செக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப பிகினிங்கில் ஸ்டார்டிங் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டலுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஜர்தோசி இருந்தால் சரியாக வரும் நமக்கு. ஸோ இப்படி ஒரு பீஸ் கட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 பீஸ் கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே அடுத்ததை வச்சு அதே சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பீஸ் வந்து அட்டாச் பண்ணி பார்க்கலாம், சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்ல ஷார்ப்பான ஒரு சிசர் வச்சுக்கோங்க. இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பைப் மாதிரி இருக்கிற இந்த ஹோல் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். எந்த ஒரு கம்பியும் சில நேரம் என்ன ஆகும், சிசர் சரியில்லை அப்படின்னா வந்து ஒரு கம்பி மட்டும் மடங்கிட்டு அந்த நீடில் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அந்த மாதிரி இது ஸ்ட்ரக் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஷார்ப்பான கட் கொடுக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து ஜர்தோசி சிக்கு இல்லாமல் நமக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்குள்ளே நீடில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ட் வரைக்கும் கொண்டு போங்க. இது வந்து செக் பண்ணுற சைஸ் தான். கரெக்டாக இருக்கு அப்படின்னா அடுத்தது இதே கொண்டு போயிடலாம் நம்ம. ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு மறுபடியும் எங்கே நீடில் வெளியே எடுத்துருக்கோமோ அதே பாயிண்டில் நீடில் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெட்டல் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃப்ளவரோட ஒரு பெட்டல் இது சைஸ் கரெக்டாக இருக்குது. எதிர்பார்த்த சைஸ் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வரைஞ்சது பெருசாக தான் இருக்குது. பட் ஜர்தோசி மேக்ஸிமம் சின்னதாக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து சேஃப் அண்ட் க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபோல்டட் சைடு இருக்குது, இந்த 2 சைடு மீட் ஆகுது இல்லையா, இது மேலே ஒரு சின்ன விரல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கத்தில் ஜர்தோசிக்கு வெளியிலேருந்து நீடில் வெளியிடுங்க. எடுத்துட்டு திரும்ப ஜர்தோசிக்கு உள்பக்கமாக நீடில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ த்ரெட் மேலே தெரியுதா, கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து டக்குன்னு ஒரே தடவையில் இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த த்ரெட் உள்ளே போயிடும். அப்போனா வந்து உங்களுக்கு ஜர்தோசிக்கு மேலே த்ரெட்டே தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம த்ரெட்டை வந்து சிங்கிளாக எடுத்திருக்கோம். அதாவது எங்கெல்லாம் ஜர்தோசிக்கு நடுவில் த்ரெட் வருதோ, அதாவது த்ரெட்டை வந்து ஜர்தோசிக்கு நடுவில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரெட் வந்து சிங்கிளாக எடுக்கணும். இல்லை நம்ம அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம், அப்படி ஸ்டிச்சஸும் இருக்குது அடுத்து வரும். அதில் நான் சொல்கிறேன் அது எப்படி டபுள் த்ரெட் எதுங்க எடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து சிங்கிள் த்ரெட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ செகண்ட் 1 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இதை வச்சு இன்னும் ஒரு 6 or 7 பீசஸ் கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது ஒரு சில இடத்துல வந்து நம்ம 5-6 பெட்டல்ஸ் போட்டிருப்போம், அங்கே 7th பெட்டல் வச்சு அழகாக இருக்கும்னு தோணும். அப்படின்றப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே அடுத்த பெட்டல் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிறனால தான் வந்து இது கரெக்டாக அந்த ஷேப்பில் போய் உட்காருது. ஸ்ட்ரெச் பண்ணலை அப்படின்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும், நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன ஜர்தோசியோட சைஸ் கொஞ்சம் சின்னதாகவோ பெருசாகவோ கொஞ்சம் மாற்றி கட் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அதுக்கும் அது கரெக்டாக போய் செட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இப்போ செகண்ட் பெட்டல் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்து வந்து இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் போட்டிருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன டெக்கரேஷன். இது மட்டும் போட்டோம்னா இது ஒரு புட்டா மாதிரி அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொடி மாதிரி இது பக்கத்தில் ஒரு சின்ன லைன் போட்டு இதை கொடி மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளவரை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கோரா எடுத்திருக்கேன். கோரா சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் திக்கான ஜர்தோசி, அந்த ஜர்தோசியும் கொஞ்சம் சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். இதே இந்த கோராவும் அப்படி தான். நக்ஷி, கோரா, சாதி எல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதையும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இப்போ என்னுடைய ஐடியா என்னென்னா வந்து இதுக்குள்ளே இருந்து இந்த பெட்டலுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பீஸ் வைக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ குட்டியாக இந்த அளவுக்கு என்ன பெட்டல் சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா வந்து நீங்கள் கண்ணிலே பார்த்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வச்சு அளந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பட் நீங்களாம் கட் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அது பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு தடவை மெஷர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பெட்டலுக்கு நடுவில் இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு இந்த கோரால் ஒரு பீஸ் நீடில் கோர்த்துட்டு கூடவே ஒரு சம்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கரெக்டாக இந்த சம்கி முடியும். நம்ம நேற்று ஃப்ளவர் பண்ணும்போது எப்படி பண்ணோம், சம்கி நேராக வெர்டிக்கலாக நிற்க வச்சு பண்ணுவோம்ல, அதே மாதிரி வெர்டிக்கலாக நிற்க வச்சுட்டு இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீடல் உள்ளே போட்டுருங்க. ஸோ இந்த ஃப்ளவரை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்ட். ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் போட்டோன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ளவராகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஃப்ளவர் முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சின்ன ஃப்ளவர் அண்ட் இது வந்து அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளவர். இதில் வந்து வேற என்ன ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம கோரா போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து அடுத்த இன்னும் ஒரு மெத்தட் மட்டும் ஜர்தோசியில் சொல்கிறேன். இது வந்து சும்மா ஒரு புட்டா மட்டும் ஒரு சின்ன டாட் வச்சுருக்கேன் இல்லையா, நீடல் மறுபடியும் அதே மாதிரி சிங்கிள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே ஒரு பீடு, பேர்ல் பீட்னாலும் சரி கோல்ட் பீட்னாலும் சரி ஏதாவது ஒரு பீட் எடுத்துக்கலாம். ஒரு புட்டா மாதிரி பண்ணுறது தான் இது. இந்த பீடு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு இதை அட்டாச் பண்ணிக்கோங்க பீட் ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து இந்த பீட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அண்ட் த்ரெட் வந்து சிங்கிளாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இன்னொரு தடவை த்ரெட் உள்ள போட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பீடுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இருந்து த்ரெட் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இதில் வந்து நக்ஷி யூஸ் பண்ண போகிறேன், அதுவும் கட்டிங் நக்ஷி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன வேரியேஷனுக்காக தான், இது மாற்றி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதே ஃப்ளவர் வந்து நீங்கள் இந்த நக்ஷி யூஸ் பண்ணி போடலாம், கோரா யூஸ் பண்ணி பண்ணலாம், எதை வச்சுனாலும் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் பேஸ் அந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் நக்ஷிலையோ கோராலையோ அதாவது பெரிய சைஸ் ஜர்தோசியில் பண்ணிட்டு உள்ள போடுற லைன் வந்து சின்னதில் போடலாம். எனிதிங் எப்படினாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் இது நான் சாதியில் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இது சாதியில் மட்டும் தான் போடணும் கிடையாது, நக்ஷிலையும் போடலாம். சரியா? இப்போ வந்து இந்த நக்ஷி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இதை சுற்றி நான் வைக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி லைட்டாக வச்சு பார்த்துக்கோங்க, லைட்டாக ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டு இதை சுற்றி வச்சா எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம லைட்டாக ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தேவைப்படுது. ஸோ இங்கே வரைக்கும் ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த நீடுக்குள்ளே கோர்த்துக்கலாம். எண்டு வரைக்கும் போயிட்டு இப்போது நம்ம எங்கே த்ரெட் வெளியே எடுத்துருக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் உள்ள போட்டுக்கோங்க. அதே பாயிண்டில் போட்டாலும் ஓகே தான். போட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே எடுத்து கொண்டு வாங்க. இந்த பீட் மேலே விரல் வச்சுக்கோங்க. விரல் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இது ஜர்தோசி வந்து இந்த பீடை சுற்றி போய் அப்படியே உட்காரும் நமக்கு. இது ஒரு புட்டா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் த பிளவுஸ் அங்கங்கே ஒரு புட்டா வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் தான் வந்து நீடில் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ ஆப்போசிட் சைடில் இந்த சைடில் ஜர்தோசிக்கு வெளியே நீடில் எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ வந்து மறுபடியும் இந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா இந்த இடம் கேப் விழுகும். ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு திரும்ப நீடில் வந்து ஜர்தோசிக்கு உள்பக்கமாக போட்டுருங்க. பண்ணும்போது நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேப் விழுகாமல் இந்த இடத்துல ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ எங்கேயும் ஸ்டிச் இருக்குது, இந்த சைடு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜர்தோசி தூக்கி வராது, ஒரு அழகான புட்டா கிடச்சிடும். இது வந்து நீங்கள் என்ன சைஸ் பீட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நம்பர் 4 சைஸ். நீங்கள் இதிலே வந்து நம்பர் 3, நம்பர் 2 ஈவன் சுகர் பீட்ஸ்க்கு கூட போடலாம். சுகர் பீட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அவுட்லைன் வந்து சாதி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பீடோட சைஸை பொறுத்து சாதியா நக்ஷியாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்யூட்டான ஒரு புட்டா ரெடி ஆச்சு. இது எல்லாத்துக்குமே நாட் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டில் எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி தான். அதாவது கீழே த்ரெட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நீடில் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு த்ரெட்டு வெளியே தெரியாத மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு நீடில் உள்ளே போட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை ஒரு 2 தடவை சுற்றிட்டு அப்படியே நீடில் எடுத்துருங்க. இப்போ நாட் விழுந்துருச்சு.
இந்த நாட் கிளியரா வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோல இருக்கு, அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 2 ஸ்டிச் தான் பண்ணிருக்கோம். அதாவது சிங்கிளா த்ரெட் யூஸ் பண்ணி ஜர்தோசி எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஒரு ஃப்ளவர், ஒரு புட்டா. அண்ட் இதுக்கான ஹோம்ஒர்க் என்னங்கிறது நான் இப்போ சொல்றேன் பாருங்க. ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து நம்ம ஒரு சின்ன மினி நெக்லைன் மாதிரி போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக்லைனுக்கு வந்து ஒரு 4 லைன் ஜரி லைன் மட்டும் போட்டுக்கோங்க போதும். அண்ட் இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள வந்து இதே மாதிரி ஃப்ளவர் பண்ணுங்க. அண்ட் இது வந்து டபுள் லேயரா பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு லேயர் இதே மாதிரி பெட்டல்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசா தெரியும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இது வந்து டபுள் லேயர் ஜர்தோசி ஃப்ளவர். ஜர்தோசி ஃப்ளவர்னா இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து வெறும் செயின் ஸ்டிச், ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த லைன், இந்த கொடி மாதிரி ஜாயின் பண்ணது இல்லையா ஃப்ளவர்ஸ், அதுக்குமே வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். வேணும்னா ஜிக்ஸாக் ஒரு டபுள் லைன் கூட போட்டுக்கலாம், இதோட டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு. அண்ட் இப்போ பண்ணும்போது இன்னொரு ஐடியா வருது. இதுக்கான ஒர்க் நாங்கள் எங்க எதுலையுமே மென்ஷன் பண்ணல. இந்த கொம்பு இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவுல வந்து இதை போட்டுக்கோங்க. இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட் இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று வர மாதிரி இந்த டாட் வச்சுக்கோங்க. அதை சுத்தி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, இந்த கோல்ட் லைன்ஸ் போட்டிருக்கேன் மேல, அதுக்கு வந்து இந்த ஃப்ளவர் போட்டுக்கலாம். அந்த இது போட்டு சாதி போட்டு மேல ஜர்தோசி போட்டு, நீங்க ஜர்தோசி போட்டாலும் ஓகே தான், லவங்கம் ஸ்டிச் போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் இந்த ஃப்ளவர் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு பிளெயின் ஃப்ளவர் இது மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிடும் நமக்கு. அண்ட் இந்த கிரீன் லைன்ஸ்க்கு வந்து லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் த்ரெட் வச்சு லவங்கம் ஸ்டிச் போட்டுக்கோங்க, நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ ஒரு குட்டி மினியேச்சர் நெக்லைன். இது நீங்க மினியேச்சரா ட்ரை பண்ணாலும் ஓகே தான், இல்ல டேரக்டா ஒரு பிளவுஸ்லயோ ஒரு சுடிதார்லயோ ட்ரை பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹோம்ஒர்க் முடிச்சு வைங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்த நாள் அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.